கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம். ஒருவேளை நம்மை விட்டு அது கடந்து போயிருக்கலாம். அதற்கு தேவன் காரணம் கிடையாது. நம்முடைய செயல்களினாலே தான் நாம் இழந்து விடுகிறோம். இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே தகப்பனிடத்தில் வஞ்சகமாய் பேசி என்னுடைய சொத்தை தாரும் என்று சொல்லி பிரித்து எடுத்துக்கொண்டு போய் அவன் தன்னுடைய விருப்பத்தின்படியான வாழ்க்கை வாழ்வதற்காக அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து கடைசியில் பன்றி தின்னக்கூடிய உணவு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை வந்தது. ஆனாலும் தகப்பன் அவன் திரும்ப வந்தபோது அவனுக்கு திரும்ப எல்லாற்றையும் கொடுத்து, ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, இவன் என் மகன்தான் என்று சொல்லி அந்த மகனுக்குரிய அந்த அந்தஸ்தை கொடுத்து அந்த மகனை கனப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்கள் நம் மன விருப்பத்தின்படி வாழ்ந்து விட்டோம். அதை இங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வருஷங்கள் பட்சிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய நாட்கள் பட்சிக்கப்பட்டு விட்டது, பலனற்று போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு மீண்டுமாய் சொல்லக்கூடிய காரியம், அந்த பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப நான் உங்களுக்கு அளிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்ன காரியத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டீர்களோ, அதை இழந்து விட்டீர்களோ, அது திரும்ப இனிமேல் கிடைக்குமா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இனிமேலும் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு முடியுமா என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், திரும்ப அளிப்பேன். என்னென்ன காரியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள்னு சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு அன்புள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், திரும்ப அளிப்பேன். ஒருவேளை வேலை இழந்திருக்கலாம், சம்பள இழப்பு நடந்திருக்கலாம், கடினமான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே பலவிதமான நிலைகளில் இழப்பு என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய காரியம். ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி. ஏதோ ஒரு காரியம் உங்களை இந்த காலவெளியில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ முடியுமா? திரும்ப என் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண முடியுமா? என் பிள்ளைகள் வாழ்க்கை படிப்பில் பட்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை திரும்பவும் துளிர்க்குமா? அந்த படிப்பை ஜெயமாய் படித்து முடிக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய பல காரியத்தில் இருக்கலாம். இந்த வேளையில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்கள். நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஐ வில் கிவ் யூ பேக். இன்னும் சொல்லப்போனால் ஐ வில் கிவ் இட் அகைன் என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே நீங்கள் இழந்ததை குறித்து தேவன் அறிந்திருக்கிறதுனாலே சொல்லுகிறார், திரும்ப அதை அளிப்பேன்னு சொல்லி. இந்த கால வேளையில் அவரோட சமூகத்தில் விசுவாசத்தோடு நான் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படியாக இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன் அப்படியாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த வேதனையோடு துக்கத்தோடு நாங்கள் இதையெல்லாம் இழந்து விட்டோம், எங்கள் சொத்துக்களை நாங்கள் இழந்து விட்டோம், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே படிப்பு பிள்ளைகள் இழந்து விட்டார்கள், நான் வேலையை இழந்து விட்டேன், என் வாழ்க்கையில் நான் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே நான் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய நல்ல எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, இந்த கால வேளையில் நீங்கள் சொல்லக்கூடிய காரியம், திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எனவே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே
பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலனை, இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை திரும்பவுமா இந்த பிள்ளைகள் பெற்று வாழ்ந்திருக்கும்படியாய் இந்த கால வேளையில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, திரும்ப என் வாழ்க்கை துளிர்க்குமா, என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமா என்று சொல்லி உம்மை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த கால வேளையில் நீங்கள் சொன்னபடியே கர்த்தாவே திரும்ப அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும்படியான காரியத்தை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த ஆசீர்வத்திலும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் சொன்னபடி செய்கிற தேவன். திரும்ப உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் அண்டிக் கொண்டதினாலே எல்லாவற்றையும் திரும்ப அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார், திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.